கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். அவள் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் எகிப்தை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவார். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை பின்பற்றும்படி நாம் அவரிடத்திலே வரும் பொழுது நமக்கு ஒரு பரிசு தருகிறார். அது என்ன பரிசு சொல்லுங்க. நீங்களும் பேச வேண்டும், பேசுனீங்கன்னா நல்லது. அப்ப நாங்களும் வளர முடியும். ஆண்டவர் இயேசுவை நாங்க எல்லாரும் பின்பற்ற வந்துட்டோம். எல்லாரும் ஆண்டவரை பின்பற்றுறதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து வந்துட்டோம். அவர் நாம் அவரிடத்திலே வந்த பொழுது அவர் எங்களுக்கு ஒரு பரிசு தார இல்ல. இந்த பூமியில நாங்கள் அவரை பின்பற்ற வந்திருக்கிறோம். என்ன பரிசு தார? நித்திய ஜீவன். அது வேறு. நாங்கள் இப்பொழுது அவருக்குள்ளே வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். என்ன தருவார்? என்ன பரிசு தருவார்? இல்ல, அதெல்லாம் பிறகு அது பிறகு முதல்வருக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் உண்மை விசுவசிக்கிறேன், நான் உண்மை பின்பற்ற போறேன் ஆண்டவரே கண்டுவா. என்னதார? இப்பதான் வாசிச்சீங்க. என்னதார? சிலுவையை தர. இந்த மகனே, இந்த மகளே, நீ இதை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுவா. இது இப்பதான் மற்றதெல்லாம். பின்ன நாம் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அதை சுமந்து கொண்டு அவரை நாம் பின்பற்றி செல்கிறோம் என்பதை நாங்கள் இவ்வளவு காலம் அறியாமல். அதைத்தான் ஆண்டவர் தான் லூக்கா சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நீங்க 27வது வசனத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாயிருக்கும். பின்ன ஆண்டவர் இயேசு இடத்திலே நாம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஒரு சிலுவையை நம்மகிட்ட தார. இந்த மகனே, இது உன்னுடைய சிலுவை, நீ சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. இல்லை ஆண்டவரே, இது எனக்கு கஷ்டம், இது என்னால சுமக்கிறாரு, நான் சுமந்து கொண்டு வரமாட்டேன் என்று சொல்லி சொல்லுவாய் என்றால் ஆண்டவர் சொல்றேன் தெரியுமா, நீ என்னுடைய சீசனா இருக்க மாட்டேன். பின் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சீசர்கள். அருமையானவர்கள், அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சீசர்கள். பின் ஆகவே அவருடைய சீசர்களாய் இருக்கின்ற நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே நாம் செல்ல வேண்டும். சிலுவை என்று சொல்லப்படும் பொழுது ஏதோ மரத்தால செய்து கொண்டு இன்றைக்கு தூக்கி கொண்டு திரிகிற அந்த சிலுவை அல்ல. அதை நாம் கவனத்தில் கொள்ள. பின் ஆகவே அது என்ன தெரியுமா, நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு வருகின்ற பாடுகள், துன்பங்கள், அவருடைய நாமத்தினாலே வருகின்ற அவமானங்கள், இதுதான் நமக்கு சிலுவை. அருமையான இந்த சிலுவையை சுமந்து கொண்டு நாம் போக வேண்டும். அருமையானவர்களே,
உதாரணமாக நான் ஒன்று சொல்லுகின்றேன் பாருங்கள். இன்றைக்கு இந்த பட்டணத்திலே இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லி திரிகிறோம் என்ற ஒரு காரணத்தினால இந்த அதாவது ஸ்டட்டுக்குள்ள நாங்கள் கஃபனுக்கு நடந்து போய்கொண்டிருக்கிற இடத்துல எதிர்ப்புறமா வந்த ஒரு குடும்பம் காரை முன்னுக்கு தூக்கி போட்டு போனாங்க. பின்ன அதை நாம கோபப்பட முடியுமா? இதுதான் சிலுவை. அவர் நிமித்தமாக உங்களுக்கு வருகின்ற அவமானம், உங்களுக்கு வருகிற நிந்தை, உங்களுக்கு வருகிற பாடுகள், இவைகளை நீங்கள் பொறுமையோட சந்தோஷமாய் ஏற்று நீங்கள் சுமந்து கொண்டு அவர் பின்னாலே செல்ல வேண்டும். சிலரை கோபிப்பதுண்டு, அவரோடு வாக்குவாதத்துக்கு போக இல்லை. அப்படி ஒரு பொழுதும் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்களும் ஒரு நாள் அறியும் பொழுது அவர்களும் என்ன செய்வார்கள்? அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவின் பின்னாலே. சரி, சிலுவையை சுமந்து கொண்டு ஏன் நாங்கள் அவருக்கு பின்னாலே எங்கே போகிறோம்? அதே என்றாலும் சொல்லுவீங்களா? சிலுவையை சுமந்து கொண்டு எங்கே போகிறோம்? அவரோடு சொல்லுங்க, எங்கே போகிறோம்? தெரியுமா பிள்ளைகள்? ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு எங்க போறோம்? அவருக்கு பின்னால போறோம். எங்க போறோம்? விளங்குங்க இல்லையே, நாம் இங்க இருக்கிறோம். இப்ப அது அதென்ன சொல்றோம், இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை அதை நாங்கள் பரலோகம் தான். அது சரி, இல்லையா? இல்லை, இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை அவருடைய சிலுவையை சுமந்துட்டு எங்க போறோம்? ஆண்டவர் சிலுவையை சுமந்துட்டு எங்க போனார்? நாம் சிலுவை சுமந்துட்டு எங்க போறோம்? எங்க போறோம் சொல்லுங்க. கல்வாரியே. ஏன் கல்வாரிக்கு? மரிக்கிறது. இயேசு கல்வாரிக்கு சிலுவையை சுமந்து கொண்டு மரிக்கிறதுக்கு போனார். நாமும் என்ன செய்கிறோம்? அவர் பின்னாலே சிலுவையை சுமந்து கொண்டு அவரோடு கூட மரிக்கிறதுக்கு போறோம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு முதலிலே தேவைப்படுவது, அருமையானவர்களே, ஒரு கிறிஸ்தவனோ அல்லது ஒரு ரெவரண்ட் என்று சொல்லப்படுகிறவரோ அல்லது ஒரு சீனியர் பாஸ்டர் என்று சொல்லிக் கொண்டு புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறவரோ அல்லது ஒரு அப்போஸ்தலனோ அல்லது ஒரு சுவிசேஷகனோ அவருக்கு தேவையில்லாம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துல கனவே இருக்கிறாங்க பாருங்க. கனவே பெரும் பெரும் புகழ்ச்சியோடும் புகழோடும் இருக்கிறாங்க, புகழ் பெற்று இருக்கிறாங்க. இவையெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. எங்கே இருக்குது ஆண்டவருக்கு? இல்லை, ஆண்டவருக்கு தேவையில்லை. பின் ஆகவே ஆண்டவருக்கு தேவை கிறிஸ்துவின் உடையவர். பின் ஆண்டவர் ஒரு நாள் சீஷர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே ஒருவன், சொல்லுங்க, உங்களுக்கு பாடமா தெரியும், உங்களுடைய நாமத்தினாலே ஒருவன் செய்து கொண்டு இருக்கிறான், ஒரு இடத்திலே பிசாசுகளை கலைத்துக் கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் அவனை போய் தடுத்து போட்டு வந்தோம், நீ செய்யக்கூடாது என்றால் அவன் நம்மோடு சேராதவன், அவன் தனிப்பட்ட முறையில் செய்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, ஆண்டவர் சொன்னார், இல்லை, நீ அவனை தடுக்க வேண்டாம், நீ அவனை தடுக்க வேண்டாம், அவன் நமக்கு விரோதி இல்லத்தானே, செய்யட்டும், தடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள். பின்னாகவே ஒருவன் அவன் கிறிஸ்துவோடு ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல் அவன் அவருடைய நாமத்தினாலே காரியங்கள் செய்ய முடியும். நன்றா புரிந்து கொள்ளுங்க. தனி ஊழியம் சொல்ல அநேகர் செய்வாங்க, இன்றைக்கு செய்வாங்க. ஆண்டவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவன் அவருடையவன் அல்ல.
அதனால்தான் ஒரு நாள் ஆண்டவர் இடத்திலே அவர்கள் போய் கேட்கிறார்கள், என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் அது செய்தோம், இது செய்தோம், உங்களை எனக்கு தெரியாது, அக்கிரமி செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். பின் ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பின்னே நாம் செல்லுகிறோம். எங்க தெரியுமா? அவரோடு கூட மரிப்பதற்காக, போய் சிலுவையிலே அறையப்படுவதற்காக. நாம் கர்த்தருக்காக அவரோடு கூட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். அப்படியாக சிந்தித்து பாருங்கள். சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எந்த நிந்தனைகள் வந்தாலும், நமக்கு விரோதமாக எந்த பாடுகள் வந்தாலும் நாம் என்ன செய்வோம்? இறங்கி வர முடியுமா? இறங்கி வந்து நான் அவனுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்? நான் சிலுவையிலே அவரோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் பொழுது கூட பலர் அவரை நிந்தித்தார்கள். நீ கிறிஸ்துவானால் சிலுவையை விட்டு இறங்கி வா. அவர் நிச்சயம் வந்திருக்க முடியாதா? வந்திருக்க முடியும். ஆனால் அவர் மெஜிக் காட்டவரை இல்லை. அது மெஜிக் காட்டுற காரியம். ஆண்டவர் நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டுதான் வந்தார். அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்தவன் என்ற பெயரோடு, கிறிஸ்தவன் என்று சொல்லி யார் வைச்சது பேர்? அது தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவன் என்று யார் பேர் வச்சது? மனுஷர்கள் வைத்தார். அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள் அவர்களுக்கு இயேசுவுக்குள்ளாக காரியங்கள் நடப்பதை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பேர் வைத்தார்கள். தவிர ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தவன் தேவையில்லை. யார் தேவை? கிறிஸ்துவின் உடையவன், கிறிஸ்துவின் உடையவள் தேவை. அங்கே பாருங்கள், அவள் செய்கிறது செய்யட்டுக்கும், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினாலே, என்னுடையவர்களாய் இருக்கிறபடினால் நீங்கள் என்னை பின்னே வாருங்கள், அவர்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பின்னாகவே இதற்கெல்லாம் நாம் ஒரு நாள் நாம் ஒரு பலனை பெற வேண்டுமாயின் நாம் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் சிறுவர்களாக இருக்கணும். அவரை விட்டு விடாமல் சிறுவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டை சொல்லுவோம், இது கிறிஸ்தவ நாடு என்று பெருமை பாராட்டுவோம். அமெரிக்காவில் கிறிஸ்தவ நாடு என்று பெருமை பாராட்டுவோம். ஆனால் இந்த நாடுகள் எல்லாம் கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்படும்படியா நடக்குதா? இல்ல. போர் சிந்தைகள் இருக்கும், பிரச்சனைகள், சண்டைகள், இதுகள் தான் இருக்கும். பின் ஆகவே கிறிஸ்தவ நாடல்ல, கிறிஸ்துவின் உடையவர்களாய் நாம் இருந்து நாம் வாழுகிற தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாட்டின் அரசாங்கத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தேசம் கர்த்தருக்கு சொந்தமான ஒரு தேசமாய், கர்த்தருக்கு ஒரு பிரியமான தேசமாய் மாற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை செழிக்க நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அநேக நாடுகளுக்கு நம்முடைய நாடு ஒரு ஆசீர்வாதமான நாடாக இருக்க வேண்டும். அருமையானவர்கள், பின்னாகவே நாமும் ஆசீர்வாதத்தின் ஜனமாய் இருக்கத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உன்னையும் என்னையும், உங்களையும் எங்களையும் இந்த உலகத்திலே பிறக்க செய்து பாதுகாத்து தமக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமக்காக பிரித்தெடுத்திருக்கிறார். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுறீங்களா? கொஞ்சம் சிந்தியுங்க. இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு அவருக்கென்று வாழவே இந்த உலக வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில் தான் அருமையானவர்களே நாம் கர்த்தருக்காக அர்ப்பணித்து ஜீவிக்கிற வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு தரப்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, அதாவது இந்த ஒரே ஒரு தருணம் மாத்திரம்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை விட்டு நாங்கள் எப்ப அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா? நாங்கள் எப்ப செய்ய போறோம்? இந்த உலகம் முடிந்த பிற்பாடு, அந்த உலக வாழ்க்கை முடிந்த பிற்பாடு செய்ய முடியுமா? சிந்தித்து பாருங்க. அவருக்கென்று நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போறோம். எப்ப? இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நாங்கள் அறிவிக்க முடியுமா? எல்லாம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தில் தான் அருமையானவர்களே நாங்கள் அவருக்காக செயல்பட வேண்டிய நேரம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க.
ஆனால் இந்த வாழ்க்கையானது இது சீக்கிரமாய் நம்மை விட்டு கடந்து போய்விடும். இது போய்கொண்டிருக்கிறத நீங்க இப்ப பார்க்கிறீங்க, எவ்வளவு சீக்கிரமாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாழ்க்கை வலு சீக்கிரமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வாழ்நாள் காலத்திலே அருமையானவர்களே, அவருக்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, அர்ப்பணித்து நடவுங்க, அர்ப்பணித்து அவரோடு நிலைத்திருங்க. அருமையானவர்களே, அருமையானவர்களே, இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய சபை என்று சொல்லி சபைக்கு வருகிறோம். எதற்கு வருகிறோம்? சபைக்கு. நாம் சபையிலே கூடியிருக்கிறோம். நமக்குள்ளே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறைபாடு உடையவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இல்லை என்று சொல்ல முடியாது. நாம் நிறைவுள்ளவர்கள் அல்ல. பின் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இது கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்திலே இருந்து நாம் கற்றுக்கொள்ளவே நாம் வந்திருக்கிறோம். நீங்களோ நாங்களோ யாரும் நிறைவுள்ளவர்கள் அல்ல. பின் ஆகவே தேவன் இந்த இடத்திலே வைத்து அந்த பள்ளிக்கூடத்திலே வைத்து படிப்பிக்கிறார். படிப்பிக்கும் பொழுதுதான் எங்களுடைய இதயத்திலே, ஓ இது தவறல்லவா, இது தவறல்லவா, இது நான் இப்படியெல்லாம் செய்து வந்தேன், ஆகவே இது பிழை, இதை நான் விட்டுவிட வேண்டும், இதுதான் சரியான வழி என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்ளுகின்றோம். பின் ஆகவே அந்த கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபம் உண்டாகிறது. இன்றைக்கு மறுரூபம் உண்டாகிறது. நாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாம் அவருக்குள்ளே மறுரூபமாகிக் கொண்டே போக வேண்டும். இன்றைக்கு இந்த வழியிலே நடந்து வந்தவர், ஓ கர்த்தர் என்னோடு பேசினார் அல்லவா, இன்றைக்கு இப்படியாக நடக்க வேண்டும், இது தவறு, நான் இனி இப்படித்தான் நடக்க வேண்டும், பின்ன இதை விட்டுவிட வேண்டும், நாம் சரியான முறையிலே இப்படி நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகி கொண்டு வரும் பொழுதுதான், இந்த மறுரூப வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுதுதான் அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் நினையாத நாளிலே அவர் வரும் பொழுது ஒரு நொடி பொழுதிலே அந்த மறுரூபமாகிறதை தனக்கொப்பாக மாற்றி நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் இயேசு வரும் பொழுது நாம் எல்லாரும் என்ன நிறைவுள்ளவர்களாக இருப்போமா? இல்லை. கடைசி வரைக்கும் இந்த நேரத்திலே வருவார் என்றால் நீங்க நினைத்து பாருங்க, அவர் நாங்கள் நிறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? இல்லை, எத்தனையோ குறைகள் நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த நிறைவுள்ள வாழ்க்கை, அந்த மறுரூபமான வாழ்க்கைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுதுதான், ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இனிமேலும் நான் எனக்குள் இருக்கிற குறைகளை அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? மறுரூபமாக்கி தமக்கு ஒப்பாக மாற்றி தன்னோடு எடுத்துக்கொண்டு செல்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறார். எனக்கு அருமையானவர்களே, கோதுமை மணி அங்கே நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். பின்ன அது பலனை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சாக வேண்டும். எப்படி சாக வேண்டும்? தூக்கு போட்டு சாகிறதா? அதான். எப்படி சாக வேண்டும்? நம்மை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். சாக அவருக்காகவே, எல்லாம் அவருக்காகவே. சிந்தித்து பாருங்க. பின்ன அப்பொழுதுதான் பலன் எங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் இயேசு சொல்லுவதை நீங்க 12 யோவான் 12 அதிகாரத்தில் 24 வருஷத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. பின் ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கோதுமை மணிகளாக இருக்கிறீங்க. சிந்தியுங்க. பின் இந்த கோதுமை மணிகள் நிலத்திலே விழுந்து சாவது போன்று நாம் தேவனுடைய வாழ்க்கைக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கைக்கு நம்மை முழுமா அர்ப்பணித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மிகுந்த பலனை கொடுக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு சென்றார். நாமும் அவரோடு கூட இங்கே மரிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். பின்னாகவே பெத்லகேம் தொடங்கி கல்வாரி வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நீங்க பாருங்க,
சுயநலமற்ற தியாகமான ஒரு வாழ்க்கை தான் அங்கே காணப்பட்டது. தியாகமான ஒரு வாழ்க்கை, அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை தான் காணப்பட்டது. சவுலை பாருங்கள். சவுல் என்பவன் ஒரு வாலிபன். சவுல் என்பவன் ஒரு வாலிபன். அவன் எப்பொழுது தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ, முந்தி சரியான துடியாட்டக்காரன். கிறிஸ்தவர்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டு போய் என்ன செய்தான்? வதைத்தான். வதைக்கிற ஒப்பு கொடுத்தான். கொல்றதுக்கு சம்மதித்திருந்தான். இப்படி எல்லாம் நடந்தது. எனக்கு பெர்மிஷன் தாங்க, இவங்களை எல்லாம் இந்த கிறிஸ்துவ பின்பற்றாங்களா ஒரு கூட்டம் எல்லாம் பிடிச்சு கொண்டு நான் இழுத்து கொண்டு வாரேன், பொம்பளை ஆம்பளை எல்லாரும் இழுத்து கொண்டு வாரேன்னு சொல்லி போனவர். கடைசியாக பாருங்க, தேவன் அவரை சந்தித்த பொழுது அந்த துடியாட்டமான ஒரு வாலிபன் கேட்ட கேள்வி என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாயிருக்கிறேன். அவருடைய அந்த சவுல், அந்த அர்ப்பணிப்பு அவரை பவுலாக மாற்றியது. ஆகவே நம்முடைய உள்ளத்தில் எல்லாம் இன்றைக்கு சவுல் நிறைந்திருக்கிறாரா, பவுல் நிறைந்திருக்கிறாரா என்றதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக சவுல் தான் இருக்கிறார். சிந்தித்து பாருங்க. ஆகவேதான் ஒரு பாடலுடைய பாடவும் இல்லவா நான் ஞாபகப்படுத்துவது உண்டு. சவுல் என்னில் எப்பொழுதும் சாக வேண்டுமே, பவுலாய் நான் மாற வேண்டுமே. சவுல் என்னில் எப்பொழுதும் சாக வேண்டுமே, பவுலாய் நான் மாற வேண்டுமே. அன்பு அமைதி பரிவுள்ளம் எனக்கு தாருமே, ஐயா அது என் தாகமே. அன்பு அமைதி பரிவுள்ளம் எனக்கு தாருமே, ஐயா அது என் தாகமே. அருமையானவர்கள், நம்மிலே இருக்கிற சவுல் சாக வேண்டும். நம்மிலே யார் வாழ வேண்டும்? பவுல். பவுலாய் நான் மாற வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் என்றவன் உங்களை போன்ற ஒரு வாலிபன் தானே. நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் இப்ப வளர்ந்துட்டோம் என்று சொல்லி. வாலிபர்களான் ஏதோ 18 வயசு பிள்ளைகள், 20 வயசு பிள்ளைகள் தான் வாலிப பிள்ளைகள் இல்லை. கர்த்தருடைய பார்வையிலே நாம் எல்லாருமே ஆவிக்குரிய நிலையிலே வாலிபராயிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிற்காலத்திலே பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியும். அன்று வாலிப பராயத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சவுலாயிருந்து பவுலாய் வந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அனிதினமும் கிறிஸ்துவுக்காக சாகிறேன். இப்படிப்பட்ட என்று சொன்னவர் எப்படி சொன்னார்? வேதனையோடு சொன்னாரா? இல்லை, சந்தோஷத்தோடும் ஜெய கம்பீரத்தோடும் சொன்னார். சொல்ல வைத்தது, ஆம், அவர் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அதே வேளையிலே அவர் தன்னுடைய வயது சென்ற காலத்திலே அவருடைய அர்ப்பணிப்பு அதே மாறாமல் இருந்தது. எப்படி தெரியுமா? நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் பெற்றுக்கொள்ள நான் போறேன். பார்த்தீர்களா? பின்னாகவே நம்முடைய வாலிப வயதை கர்த்தருக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்காவிட்டால் நம்முடைய பிற்காலம் ஆசீர்வாதமாய் இருக்காத. நாம் சரீர பிரகாரமான வாலிப வயதிலே நாங்கள் இப்பொழுது இருக்கலாம். ஆனாலும் இந்த வாலிப வயதுக்கான ஆசை நம்மிலே இருக்கிறது அல்லவா? நாம் வயது போனவர்கள் என்று சொல்லுகிறோம், அனுபவம் பெற்றவர் என்று சொல்லுகிறோம். நமக்கு அந்த ஆசை இச்சைகள் எல்லாம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது அல்லவா? ஆம், நாமும் வாலிபர் தான். ஆண்டவருடைய பார்வையில் ஆம், இந்த வாலிப பராயத்தில் சிருஷ்டிகளை நினை என்றுதான் எங்களுக்கு வேதம் எங்களுக்கு தருகின்ற ஆலோசனை. ஆகவே இந்த சிருஷ்டிகரை நாங்கள் நினைத்து
கர்த்தருக்கென்று நாம் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். அதுதான் வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். இப்பொழுது எங்கள் எல்லோருடனும் இந்த வார்த்தை பேசுகிறது அல்லவா? ஆகவே நாம் எல்லாரும் வாலிபர். உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளில் எல்லாம் நட. உன் கண் காண்கின்ற காரியங்களில் எல்லாம் நீ நட. உன் விருப்பத்தின்படி நட. ஆனால் ஒன்றை நினைத்துக்கொள், இவை எல்லாவற்றின் நிமித்தமும் ஒரு நாள் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நடத்துவார். பார்த்தீங்களா? பின்னாகவே பிரியமான பிள்ளைகளே, உன் சந்தோஷம் உனக்கு முக்கியமானதும் முதன்மையானதுமாக இருக்கலாம். அருமையானவர்களே, உன்னுடைய வழிகள் உனக்கு முக்கியமானதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக உன்னை முழுமையாக அர்ப்பணித்து நடப்பாய் என்றார். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, உன் சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு அநேகருக்கு பெற்றோர்கள் கூட சொல்லுகின்ற காரியம் அதுதான். நாம் சேர்த்து வைப்பது பணம் அல்ல, சொத்து அல்ல, பிள்ளைகளுக்கென்று சந்ததிக்கென்று சேர்த்து வைப்பது எல்லாம் அருமையானவர்களே கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அந்த பயத்திலே நாங்கள் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் அந்த பயத்திலே நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பொழுது நாம் நிச்சயமாக ஒரு அழியாத ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். நாம் இப்பொழுது வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்திலே நாம் ஓடி ஓடி திரிந்து பெறுகிற ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு நாள் அழியாத ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் அர்ப்பணிப்போம். ஆமென்.